சில நிமிடங்களுக்கு முன்னால் தீரஜை அவர் பெருமையாக பேசியபோது கண்கள் கலங்க அமர்ந்திருந்தது அவள்தான். இப்போது அவளுக்கு நன்மை செய்த சர்வாவையே அவள் திட்டிக் கொண்டிருக்க, வேதிகா, உனக்கு என்ன ஆச்சு? இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நீதானே ஆசைப்பட்ட, அதுக்கான சான்ஸ் தானே உனக்காக வாங்கி கொடுத்திருக்கான். அதுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோவமா கத்தற என்று இப்போது குணசேகரன் கேட்க, வேதிகா எதுவும் பேசாமல் அமைதியாக சர்வாவை பார்த்தாள். வாய்ப்பு கிடைத்த பிறகும் எதற்காக வேதிகா சர்வா மீது கோபப்பட்டாள்? உதவி செய்தும் கூட தன்னை திட்டித் தீர்க்கும் வேதிகாவிற்கு சர்வா என்ன பதில் கொடுக்கப் போகிறான்? தன் மகளுக்கு வாய்ப்பை வாங்கிக் கொடுத்த சர்வாவின் மீது அம்பிகாவிற்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுமா? இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன் தாத்தா தான் நீ கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டார்ல, எப்படியாவது அவரை திருப்திப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணு. இப்ப என்ன பிரச்சனை இதுல என்று நிஜமாகவே அவன் புரியாமல் கேட்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? திங்கக்கிழமை தீரஜ் டீல் க்ளோஸ் பண்ண போறான். இன்னைக்கு ஃப்ரைடே. நான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப குறுக்க போய் நான் எப்படி டீலை ஓகே பண்றது என்று வேதிகா கோபமாக கேட்க, கையில் இருந்த ஸ்பூனை கீழே வீசிவிட்டு எழுந்து நின்ற குணசேகரன், இப்ப எதுக்காக நீ அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? நாள் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்த உன்னால முடியுது. ஒரு நாள் பிசினஸ் பாக்குறதுக்கு உன்னால முடியாதா? அது கூட கஷ்டமா இருக்கா என்று வேதிகாவை பார்த்து கோபமாக கேட்க, அப்பா, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என்று வேதிகா அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, நீ அழாதமா என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்ட அம்பிகா, எதுக்காக நம்ம பொண்ணு மேல கோவப்படுறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? தீரஜ் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பான். இப்ப இவளால என்ன பண்ண முடியும்? பேருக்காக அங்க போய் ஏதாவது பண்ணினாலும் யாரும் இவளை கண்டுக்க மாட்டாங்க. ஏன் பொண்ணுதான் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட போறா என்று அம்பிகா அப்படியே பல்ட்டி அடித்து இப்போது மாற்றி பேச குணசேகரன் அம்பிகாவை முறைத்தார். உடனே சர்வா பக்கம் திரும்பிய அம்பிகா, இதெல்லாமே உன்னாலதான். யாராவது உன்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா? தாத்தா கிட்ட பேசணும்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாளையில இருந்து எங்களோட சரிக்கு சமமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ட, அவ்வளவுதான் என்று அடுத்து அவனிடம் கத்த ஆரம்பித்தார். ஏ அம்பிகா என்று கோபமாக கத்தினார் குணசேகரன். அத்தோடு வாயை மூடிக்கொண்ட அம்பிகா, என்ன மட்டும் திட்டுங்க என்று முணுமுணுத்தார். சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து நின்ற சர்வா, தப்பு எம்மேலதான்னு நீங்க சொன்னா அதை சரி பண்றதுக்கு நானே உதவி பண்றேன் என்றான். அதுவரை அமைதியாக இருந்த வேதிகா, என்ன சரி பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? தீரஜ் கூட சண்டை போட போறியா? இல்ல அந்த புரோட்டான் கம்பெனியோட மேனேஜர் உனக்கு தெரிஞ்சவங்களா? அவங்க மூலமா எனக்கு உதவி பண்ண போறியா என்று அவள் கேட்டுக்கொண்டே போக, அந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர் என்று வாய் வரை வந்ததை கடினப்பட்டு அடக்கிக் கொண்ட சர்வா, மேனேஜர் இல்ல, ஆனா டைகர் கிட்ட நேரடியா பேசலாமே, அவர்கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டா அதுக்கு மேல என்ன இருக்கு என்று சர்வா கேட்டதும் தலையில் அடித்துக் கொண்டாள் வேதிகா. அம்பிகா இன்னொரு பக்கம் ஏதோ பெரிய காமெடியை கேட்டது போல சத்தமாக சிரித்துவிட்டு, ஆமாமா, டைகர் உன் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, நீ போய் கேட்ட உடனே உன் கூட வந்து பேசி டீல சைன் பண்ண போறாரு பாரு என்று அவர் சிரித்துக் கொண்டே சொல்ல, அம்பிகா, யார பத்தி பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு, இப்படிதான் சத்தமா பேசுவியா என்று அவரை அதட்டினார் குணசேகரன். நான் தான் டைகர்னு தெரியாம மாறி மாறி எல்லாரும் இவ்ளோ பயப்படுறாங்களே என்று மனதிற்குள் நினைத்த சர்வாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எல்லார்கிட்டையும் பேசுறதை விட நேரடியா டைகர் கிட்ட பேசினா வாய்ப்பு இருக்குன்னு அவன் சொல்றான். அவனுக்கு டைகரை பத்தி தெரியல, தெரியாம சொல்லிட்டான். அதுக்கு எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்று குணசேகரன் சர்வாவிற்காக பேசினார். அவனுக்குதான் அறிவு இல்லைன்னா உங்களுக்குமா இல்ல? காலங்காத்தால எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்று அம்பிகா கூற, நீ வாய மூடு என்று அவரை தடுத்த குணசேகரன், இங்க பாரு சர்வா, நீ நினைக்கிற மாதிரி டைகரை மீட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரா நினைச்சாதான் யாரையாவது மீட் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம அவர் காணாம போய் ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ திடீர்னு வேதிகா எப்படி அவரை மீட் பண்ண முடியும் என்று குணசேகரன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அதற்கான பதிலை யோசித்து விட்ட சர்வா, அவரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. காணாம போயிட்டாருன்னா அப்படியே மறைஞ்சா போயிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும், எங்கேயாவது வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. ஒருவேளை அவரை டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியலனாலும் அவருடைய செக்ரட்டரி மூலமா கான்டாக்ட் பண்ணலாமே என்று சர்வா கேட்க, மீண்டும் சிரித்தார் அம்பிகா. சரி, நீ போய் அவனோட அட்ரஸ கண்டுபிடிச்சு வேதிகாக்காக மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா. அப்படி ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா இந்த கழுதையை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ டைகரை கல்யாணம் பண்ணிக்கோ வேதிகா என்று சர்வாவிடம் ஆரம்பித்து
வேதிகாவிடம் சொல்லி முடித்தார் அம்பிகா. அனைவரும் இப்படி மாறி மாறி பேசிக் கொண்டிருப்பதில் கடுப்பான வேதிகா எழுந்து, போதும், என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நான் கிளம்புறேன் என்று கூறி வெளியில் செல்ல அவள் பின்னாலே சர்வாவும் ஓடினான். சர்வா பின்னால் வருவது தெரிந்தும் கண்டு கொள்ளாமல் சென்றாள் வேதிகா. அவளிடம் டைகரை பார்க்க வேண்டுமா என்று கேட்கத்தான் சர்வா பின்னாலேயே ஓடி வந்தான். காரை எடுத்துக்கொண்டு அவன் கூப்பிட கூப்பிட காதில் வாங்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் வேதிகா. இவளுக்கு இருக்கிற திமிரு உலகத்துல யாருக்குமே இருக்காதுப்பா. இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது ஏன் தப்புதான் என்று மனதில் நினைத்துக் கொண்டவன் தானும் தனது காரில் ஆபீஸுக்கு கிளம்பினான். வேதிகா என்ன செய்ய போகிறாள் என்ற குழப்பம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அவ சொன்ன மாதிரி நான் தான் தேவையில்லாம அவளுக்கு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டேனோ என்று யோசனை செய்து கொண்டே அலுவலகம் வந்து சேர்ந்தான். அவனுக்கு முன்னாலேயே மாயா ஒரு ஃபைலுடன் அவனுக்காக காத்திருந்தாள். கேபினை திறந்து உள்ளே வந்ததும், குட் மார்னிங் சார் என்று அந்த ஃபைலை அவனிடம் நீட்ட, என்ன என்பது போல பார்த்தான் சர்வா. நீங்க தானே எஸ்டிமேட் கேட்டிருந்தீங்க, அதான் சார், நமக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வேணும்னு இதுல டீடைல்டா இருக்கு. எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா அப்பவும் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்று அவள் யோசனையுடன் கூற, அந்த ஃபைலை வாங்கி படித்த சர்வா இறுதியாக எழுதியிருந்த மொத்த பண தேவையை பார்த்தான். அதில் 7 சைஃபர்கள் இருப்பதை கவனித்தவன், மொத்தம் 6 கோடி வேணும், கரெக்டா? ஆமா சார், அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாம வேணும்னா லோன் அப்ளை பண்ணலாமா என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்க, ஃபைலை திருப்பி திருப்பி பார்த்த சர்வா அவன் தேடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் அதில் இல்லாமல் போனதில், என்ன இதுல ப்ராடக்ட் எப்படி ரெடி ஆகும்னு மென்ஷனே பண்ணல? அது நம்ம கிட்ட தான் பணமே இல்லையே சார் என்று அவள் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்ல, ப்ராடக்ட் எப்படி ரெடி ஆகும்னு கேட்டேன், பணத்தை பத்தி நான் கேட்கல. இவ்ளோ பெரிய ஃபைல்ல அந்த டீடைல் மென்ஷன் பண்ண முடியாதா? என்ன வேலை பார்க்கிற நீ என்று சர்வா கோபமாக கேட்க, மாயாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. பணம் இல்லாத நிலையில் இதை பற்றியெல்லாம் அவன் கேட்க மாட்டான் என்று நினைத்திருந்தவள், அதில்ல சார், ப்ராடக்ட் ரெடியாக டேட் எல்லாம் நம்ம பணம் கொடுத்தாதான் சொல்லுவாங்க, அதனாலதான் நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல, சாரி சார் என்று மீண்டும் மீண்டும் அவள் அதையே கூற, பணம் தானே வேணும் என்றவன் தனது பாக்கெட்டிலிருந்து கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். இதுல எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா 10 நாள்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கணும், குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது என்றவன் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போக, அவன் கொடுத்த கார்டை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள் மாயா. அது அவனுடைய பிளாக் கார்டு. தனது மேனேஜரிடம் இவ்வளவு விலை உயர்ந்த கார்டா என்று அவள் உறைந்து நிற்க, என்னாச்சு, போய் சொன்ன வேலையை பாரு, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சர்வா கத்தியதில்தான் நிகழ்வுக்கு வந்தவள், போறேன் சார், போறேன் என்று படபடவென கூறி ஃபைலை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்ல முயன்றபோது திடீரென இன்னொரு பெண் மீது மோதி நின்றாள். ஹே, பார்த்து வரமாட்டியா என்று எதிரில் வந்தவள் கேட்க, சாரி மேம் என அதே படபடப்போடு சொன்ன மாயா எதிரில் இருந்த பெண்ணை பார்த்து இன்னும் அதிர்ச்சி அடைந்தாள். மேம், நீங்க இங்க என்று அவள் பேச்சு வராமல் தடுமாற, நான் சர்வாவை பார்க்க வந்தேன் என்று சாதாரணமாக கூறிவிட்டு அவளை பார்த்தாள் ஆலியா. சர்வாவின் அறை கதவை தட்டி மீண்டும் உள்ளே வந்த மாயா, சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்று கூறினாள். அவன் வரச்சொல் என்பது போல சைகை செய்ய உள்ளே நுழைந்தாள் ஆலியா. ஓ, நீதானா என்று சாதாரணமாக கேட்ட சர்வா தனது சேரில் அமர்ந்து கொண்டான். வேற யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்த என்று சிரித்துக்கொண்டே அவனுக்கு எதிரில் அமர்ந்தாள் ஆலியா. ஆலியாவை பற்றி மாயாவும் அறிந்திருந்தாள். ஆனால் அவள் தனது மேனேஜரை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருப்பது அவளுக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அதில் அப்படியே அவள் நிற்க, என்னாச்சு, ஏன் இன்னும் அப்படி நின்னுகிட்டு இருக்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே என்று கேட்ட சர்வா, ஆமா, இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னேல, என்னாச்சு என்று அடுத்த கேள்வியை கேட்டான். நாளைக்குள்ள எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடும் சார். எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க, ஆனா சரியான ஆளை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும். வேற ஏதாவது தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன், இப்ப நீங்க போலாம். ஓகே சார், தேங்க்யூ என்று கூறி அங்கிருந்து வெளியே சென்றாள் மாயா. இவ்வளவு நேரம் அவன் நடந்து கொண்டதையெல்லாம் சின்ன சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்த ஆலியா, டைகர் ரொம்ப கர்ஜிக்குது போல, அதுவும் பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் அதிகமாவே கோபம் வருதோ என்று சிரித்துக்கொண்டே கேட்க, அதை கேட்டு சர்வாவும் சிரித்துவிட்டு, வேற என்ன பண்ண சொல்ற, இங்க யாருமே சரியா வேலை பார்க்கறதே இல்ல,
எல்லாரும் எனக்கு என்னன்னு இருக்காங்க, எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா என்று சர்வா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விக்ரமனிடமிருந்து போன் வந்தது. ஹலோ அங்கிள் என்றான் சர்வா. ஹலோ டைகர், குட் மார்னிங். புது வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கு அங்கிள். இங்க நிறைய மாத்த வேண்டியது இருக்கு. இப்பதானே வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? நேத்து நைட்டே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் வேலை, அதனால பேச முடியல. சூர்யா எனக்கு போன் பண்ணியிருந்தான், அவன் இந்தியா வரப்போறான் என்று விக்ரமன் கூறியதும் சர்வா எதிரில் இருந்த ஆலியாவை நிமிர்ந்து பார்த்தான். அவளோ அந்த குட்டி கேபினை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். தெரியும் அங்கிள், நேத்தே ஆலியா என்கிட்ட சொன்னா. இப்ப கூட என் முன்னாடிதான் உட்கார்ந்திருக்கா, ஆனா எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல என்று அவளை பார்த்து கொண்டே சொல்ல, தனது பெயரை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆலியா, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.